உருண்டையை தனியாக வேக வைக்காம அதே சமயத்தில் உடையாம சாஃப்டாக எப்படி உருண்டை குழம்பு பண்ணலான்னு பார்ப்போம். இடையில இடையில சின்ன டிப்ஸ் சொல்லுவேன். அது எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும். ஃபுல்லாக பாருங்கள். ஓவர் நைட் சோக் பண்ண துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். அதை நல்லா வடிய வச்சுக்கோங்க. தண்ணி ஒரு பிட்டு கூட இருக்கக்கூடாது. இப்போது குறப்பாக இல்லாமல் ரொம்ப நேவாக இல்லாமல் கரெக்டாக மீடியமாக அரைச்சி வச்சுக்கோங்க. வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை இதெல்லாம் ரொம்ப நைஸாக அரைஞ்சி வச்சுக்கணும். பெரிய வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை, முருங்கைக்கீரை, கொஞ்சமாக மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு, தேங்காய் துருவினது, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கடைசியாக சோம்புத்தூளும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த உருண்டை மாவு இலகலாக இருக்கக்கூடாது. நல்லா உருண்டை பிடிக்க வரணும், இல்லைன்னா கரைஞ்சிடும். குழம்பு தாளிக்க ஒரு சட்டியில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் வெந்தயம், சின்ன வெங்காயம், கொஞ்சமாக சோம்புத்தூள், கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கினதும் தக்காளி சேர்த்துக்கோங்க. அதுவும் நல்லா வதங்கிட்டு இருக்கட்டும். மிக்ஸி ஜாரில் தேங்காய் சேர்த்து தண்ணி கொஞ்சமாக விட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. புளியை கரைச்சி தனியாக எடுத்துக்கோங்க. புளி தண்ணியில் அந்த தேங்காயை சேர்த்துருங்க. ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு ஸ்பூன் மல்லித்தூள், உப்பு, மஞ்சத்தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா கரைச்சி தண்ணியாக இருக்கணும் குழம்பு. அது மாதிரி கரைச்சிக்கோங்க. இப்போது அந்த தக்காளி நல்லா வதங்கிருச்சு. அதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா தண்ணியாக இருக்கணும் குழம்பு. இப்போது உப்பு பாருங்கள். உப்பு பார்த்துட்டு பத்தலைன்னா கூட நம்ம போட்டுக்கலாம். இப்போ மூடி போட்டு மூடி வச்சுருங்க. நல்ல குழம்பு கொதிக்கணும். ஃபுல் ஃப்ளேமில் தான் இருக்கணும். இது மஸ்ட்டு. நல்லா தலபுலன்னு கொதிச்சுட்டு இருக்கும் போதே ஒரு உருண்டையாக அதில் சேர்த்துருங்க. ஷிஃப்ட்டாக உருண்டையை போடணும். ஒரேடியாக எல்லா உருண்டையும் போட்டிங்கன்னா கரைஞ்சிடும். 1 மினிட்டுக்கு அந்த உருண்டையை டிஸ்டர்பே பண்ணக்கூடாது. அப்புறமா லைட்டாக சுற்றி விடுங்க. ஏன்னா அது அடியில் போய் செட்டில் ஆகாமல் இருக்கும். இப்போ செகண்ட் ஷிஃப்ட் உருண்டை. இந்த பழைய உருண்டையெல்லாம் மேலே எலும்பி வரும். அதான் வெந்ததுக்கான அடையாளம். ஸோ செகண்ட் ஷிஃப்ட் உருண்டையை ஒரு இடத்துலையாக போட்டுக்கோங்க. ஒரே இடத்துல போடாமல் அங்கங்கே போடணும். நம்ம இப்போதைக்கு கரண்டியை யூஸ் பண்ணி கலக்க வேணாம். இந்த செகண்ட் ஷிஃப்ட்டும் வெந்ததுக்கப்புறம் மேலே எலும்பி வரும். லைட்டாக சுற்றி விட்டுக்கோங்க. குழம்பு திக்னஸ் கொடுக்கும். அப்போ அடி பிடிக்கிற மாதிரி இருக்கும். அந்த சமயத்தில் ரொம்ப திக்காயிட்டு அப்படின்னு நினச்சிங்கன்னா சுடு தண்ணியை ரெடியாக வச்சுக்கோங்க. அப்படி லைட்டாக அதில் ஊற்றி விடுங்க. எல்லா உருண்டையும் வெந்தோன்னே எல்லாமே மேலே எலும்பி வரும். அந்த சமயத்தில் நம்ம கரண்டியை யூஸ் பண்ணி அப்பப்போ சட்டியை சுற்றி விடுங்க. இடையில மற்ற குழம்பு மாதிரி சிம்மில் வச்சுட்டு அந்தாண்ட போயிடாதீங்க. இது பக்கத்துலேயே இருந்து தான் பண்ணணும். இந்த உருண்டை மாவுலையே நம்ம கொஞ்சமாக வடையும் ரெடி பண்ணிக்கலாம். இப்போது உருண்டை குழம்பும் ரெடி, அதுக்கான சைட் டிஷ்ஷும் ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை பாய்.